Hello friends, வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நார்த்தங்காய் புளிக்குழம்பு அல்லது நார்த்தங்காய் புளி பச்சடி. சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் கலந்த சாதங்களுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. நார்த்தங்காய் நம்ம உடம்போட செரிமானத்தை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தன்மையுடையது, பித்தத்தை குறைக்கக்கூடிய தன்மையுடையது. வாங்க இந்த சுவையான குழம்பை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நல்ல சூடு ஆன உடனே ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம் போட்டுக்கோங்க. பொரிஞ்ச உடனே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 2 சிட்டிகை அளவுக்கு சீரகம், 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு காய்ந்த மிளகாய், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு ஆர்க்கு கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போன உடனே ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சிகப்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். சிட்டிகை வெந்தயத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள். இதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த கார அளவை உங்களோட அளவுக்கு ஏற்றபடி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 2 செகண்ட் இதை நல்லா கலந்து கொடுங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால அந்த மிளகாயோட கலர் நல்ல எண்ணெயில் இறங்கும், சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது மிளகாயோட பச்சை நெடி போயிடுச்சு. மிளகாய் தூளோட பச்சை நெடி 1/2 கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிற நார்த்தங்காய் பீசஸ். இது 2 நார்த்தங்காய் ஃபுல்லும் நறுக்கி வச்சுருக்கேன்னா கிட்டத்தட்ட 2 கப் வருது. இதை ஆட் பண்ணிக்க போகிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மிதமான தீயில் வச்சு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுங்க. இது எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிறப்ப ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து நான் நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். நார்த்தங்காயிலேயே நல்ல புளிப்பு இருக்குங்கிறதுனால இதுக்கு ரொம்ப புளி அவசியம் கிடையாது. ஸோ ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கோ இல்லை ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளியோ எடுத்தால் போகிறோம். நீங்கள் அந்த நார்த்தங்காயோட புளிப்புக்கு ஏற்றபடி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதையும் விட்டு இப்போ நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் மிதந்து வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி மிதந்து வர ஆரம்பிக்கிறப்ப நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஒரு ஆர்க்கு கருவேப்பிலையை நல்லா இந்த மாதிரி பிச்சு போட்டுடுங்க. இது சட்டிங்கிறதுனால பாருங்கள் இன்னும் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த புளிப்பு இந்த உரப்பு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இதில் ஒரு சின்ன பீஸ் வெல்லம் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கரைச்ச வெல்லம் இருக்கிறதுனால நான் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்க்குறேன். ஸோ இது இனிப்பு புளிப்பு உரைப்பு எல்லாம் சேர்த்து ஒரு அறுசுவை உணவாக இருக்கும். ஒரு சிறு கசப்பும் இருக்கும் இதில். ஸோ எல்லாம் சேர்த்து ஒரு அறுசுவை உணவாக இருக்கும் இது. இதில் ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சை நல்லெண்ணெய் கலந்துக்கோங்க. அந்த நல்லெண்ணெய் ஃப்ளேவரோட ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான நார்த்தங்காய் புளிக்குழம்பு ரெடி. சில ஊர்களில் இது புளி பச்சடி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. வழக்கமாக வைக்கிற சாதத்தை விட நீங்கள் கண்டிப்பாக கூட சாதம் வைக்கணும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு, கலந்த சாதத்துக்கு, எலுமிச்சம்பழ சாதம், தேங்காய் சாதம் மாதிரி சாதங்களுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் இந்த குழம்பு சூப்பராக இருக்குங்க. அவசியம் இதை ட்ரை செய்து பாருங்கள். ட்ரை செய்து பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் மறக்காமல் எழுதி அனுப்புங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக்கும் பண்ணுங்கள். இணைந்திருங்கள். ஹாப்பி ஹோம் மேக்கருடன் எந்நாளும். நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை. என்னோட மற்ற 2 சேனல், பிளாக் எல்லாம் கூட செக் பண்ணுங்கள். எல்லாத்தோட லிங்க்கும் நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன்.